இந்திய அரசு மின்னஞ்சல் சேவைகளில் ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துள்ளது. சுமார் 16.68 லட்சம் அரசு மின்னஞ்சல் கணக்குகள் தற்போது ஜோஹோவின் கிளவுட் அடிப்படையிலான தளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த 180 கோடி ஒப்பந்தம் இந்திய அரசின் டிஜிட்டல் இறையாண்மை மற்றும் மேக் இன் இந்தியா திட்டத்திற்கு ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. தேசிய தகவலியல் மையம் இந்த மாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்து உங்கள் மின்னஞ்சல் இனி ஜோஹோவில் செயல்படும் என்றாலோ அல்லது இதை எப்படி அணுகுவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றாலோ நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய செயல்முறைகள் பார்க்கலாம். உங்கள் புதிய ஜோஹோ மெயில் கணக்கை அணுகுவதற்கு தேவையான உள்நுழைவு விவரங்களை முதலில் உங்கள் துறை அல்லது தேசிய தகவலியல் மையம் வழங்கும். உங்கள் துறை அல்லது நிர்வாக அதிகாரியிடமிருந்து உங்கள் புதிய ஜோஹோ மின்னஞ்சல் முகவரி மற்றும் தற்காலிக கடவுச்சொல்லை பெறவும். இந்த விவரங்கள் பொதுவாக மின்னஞ்சல், SMS அல்லது உள்துறை அறிவிப்பு மூலம் வழங்கப்படும். உங்கள் வெப் பிரவுசர் மூலம் ஜோஹோ மெயில் லாகின் பேஜிற்கு செல்லவும். mail.zoho.com என்ற அதிகாரப்பூர்வ ஜோஹோ மெயில் உள்நுழைவு இணையதளத்திற்கு செல்லவும். உங்கள் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் இந்த இணையதளத்தை அணுகலாம். நீங்கள் பெற்ற தற்காலிக கடவுச்சொல்லை பயன்படுத்தி முதல் முறையாக உள்நுழைந்து உடனடியாக உங்கள் கடவுச்சொல்லை மாற்றவும். ஜோஹோ மெயில் லாகின் பேஜ் உங்கள் புதிய அரசு மின்னஞ்சல் முகவரியை உதாரணமாக yourname@gov.in அல்லது yourname@nic.in என உள்ளிடவும். உங்கள் தற்காலிக கடவுச்சொல்லை உள்ளிட்டு சைன்இன் அல்லது லாகின் என்பதை கிளிக் செய்யவும். முதல் முறை உள்நுழையும் போது பாதுகாப்பு காரணங்களுக்காக உங்கள் கடவுச்சொல்லை மாற்றும்படி கேட்கப்படும். வலுவான புதிய கடவுச்சொல்லை உருவாக்கி அதை உறுதிப்படுத்தி சேஞ்ச் பாஸ்வேர்ட் அல்லது என்பதை கிளிக் செய்யவும். உங்கள் புதிய கடவுச்சொல்லை பாதுகாப்பாக நினைவில் வைத்துக்கொள்ளவும். ஜோஹோ மெயிலின் இன்டர்ஃபேஸ் மற்றும் ஃபியூச்சர்ஸை ஆராயவும். உள்நுழைந்த பிறகு உங்கள் ஜோஹோ மெயில் இன்பாக்ஸ் தோன்றும். இடதுபுறத்தில் உள்ள மெனுவில் மெயில், கேலண்டர், கான்டாக்ட்ஸ், டாஸ்க் மற்றும் ஜோஹோ ஒர்க்பிளேஸ் அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் காணலாம். புதிய மின்னஞ்சல்களை அனுப்புதல், சென்டிங் நியூ இமெயில்ஸ், அட்டாச்சிங் ஃபைல்ஸ், ஃபியூச்சர்ஸ் பயன்படுத்த பழகும். ஜோஹோ மெயில் 1 GB வரை கோப்பு இணைப்புகளை அனுமதிக்கிறது. ஜோஹோ ஒர்க் டிரைவ், ஜோஹோ ட்லெக், ஜோஹோ ரைட்டர் போன்ற பிற ஒருங்கிணைந்த பயன்பாடுகளையும் ஆராயவும்.